தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்து பிறந்த நிகழ்வோடு பின்னி பிணைந்துள்ள நிகழ்வு 3 அரசர்களின் வருகை. இது திரு அவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிறப்பு நிகழ்வு, பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த 3 அரசர்கள் யார் என்பதை பற்றி சற்று பார்ப்போம். கிரேக்க மொழியில் மாகோஸ் என்றால் ஞானிகள் என்பது பொருள். இது ஆங்கிலத்தில் மஜாய் என்று குறிப்பிடப்படுகிறது. இவர்களை பற்றி பல கூறுகளாக பிரித்து காணப்படுகின்றது. இந்த ஞானிகள் பெர்சிய நாட்டு குருக்களின் கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்றும், இரகசிய மறைப்பொருளை உணர்ந்து கொள்ளும் சக்தி படைத்தவர்கள் என்றும், நாடோடி போலி மருத்துவர்கள் என்றும், அறிஞர்கள் என்றும், தத்துவ அறிவில் கைதேர்ந்தவர்கள் என்றும், குறி சொல்லும் முன் அறிவிப்பாளர்கள் என்றும், கனவுகளுக்கு விளக்கம் அளிப்பவர்கள் என்றும், வான சாஸ்திரிகள் என்றும் இவர்களை பற்றி கூறப்படுகின்றது. இந்த 3 அரசர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடித்ததை பற்றி சற்று பார்ப்போம். கஸ்பார், இவர் ஷெபா நாட்டு அரசர். இவர் குருத்துவ நிலையை காட்டும் தூபத்தை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார். 2வது மெல்கியோர், இவர் அரேபியா நாட்டு அரசர். இவர் இயேசுவின் அரசை குறிக்கும் தங்கத்தை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார். 3வது பல்தசார், இவர் மாசிதோனியா நாட்டு அரசர். இவர் இயேசுவின் இறப்பை குறிக்கும் வெள்ளை போளத்தை காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்தார். இயேசு தன் இறப்பிற்கு பின் உயிர்த்து உலகம் முழுவதும் அவரே மீட்பர் என்பதை அறிவிக்கும் பொருட்டு காணிக்கை செலுத்தினார். இவர்கள் அரேபியாவிலிருந்து பயணித்திருக்கலாம் அல்லது இந்தியாவிலிருந்து யூதேயா நாட்டிற்கு சென்றிருக்கலாம் என்று பல வரலாற்று பின்னணிகள் கூறுகின்றன. ஆனால் இந்த ஞானிகளை பற்றி விவிலியத்தில் பார்க்கின்ற போது எசாயா 60ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பற்றி பார்க்கின்ற போது, உன் இதயம் வியந்து விம்மும், கடலின் செல்வம் உன்னிடம் கொணரட்டும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், சேபா நாட்டில் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர் என்று முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் திருப்பாடல் 72ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கின்ற போது, தார்சீஸ் அரசர்களும் தீவுகளின் அரசுகளும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசுகளும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவர். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எபிஃபனி என்ற வார்த்தையின் பொருள் வெளிப்படுத்துதல் என்ற கிரேக்க வார்த்தை. இயேசு தான் மெசியா என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தும் நிகழ்வை திருவிழாவாக, திருக்காட்சி பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். யூதர்கள் தங்களுக்கு மட்டும் மெசியா தோன்றுவார் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில், உலகின் மீட்பரான இயேசு ஆர்ப்பாட்டமின்றி அமைதியின் வடிவில் எளிமையின் கோலம் பூண்டு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவர் ஏழைகளை தேடி வந்தார். எளிய உள்ளம், தூய்மையான சூழல் இருக்கும் இடத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இதைத்தான் நாம் மத்தேயு 5:3 பார்க்கிறோம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. மத்தேயு 5:8 சொல்லுகிறது, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இந்த கீழ்த்திசை ஞானிகளுடைய பயணம் உறுதியானது. அவர்கள் விண்மீன் எழுதலை கண்டு இயேசுவை தரிசிக்க தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவின் பிறப்பை அறிந்து பல நாட்கள் பயணம் செய்து விண்மீன் எழுதலை கண்டு மூவரும் இணைந்து பயணம் செய்கிறார்கள். அவர்கள் வந்தபோது ஏரோது இடம் வருகிறார்கள். ஏரோது
இந்த நிகழ்வை கேட்டபோது, அதாவது மெசியா பிறந்திருக்கிறார் என்று அந்த ஞானிகள் சொன்னதை கேட்டபோது அவன் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக கலங்குகிறான். எத்தனையோ வருடங்கள் மெசியா பிறப்பார் பிறப்பார் என்று கேள்விப்பட்டு காத்திருந்த வேளையில் அவனுடைய மனம் மகிழ்ச்சி அடையவில்லை. அவன் கலங்குகிறான். எருசலேம் முழுவதும் கலங்குகிறது. இதற்கு காரணம் என்ன? அவனுடைய கலக்கம். அவன் எப்போதும் சந்தேக பார்வையுடையவன். எதை பற்றியும் சந்தேகம்தான் அவனுக்கு. எவ்வளவுதான் அவனுக்கு மதிப்பு இருந்தாலும், யூதர்களிடையே மதிப்பு இருக்கிறது, ரோமையரிடையே மதிப்பு இருக்கிறது. அவன் பல கோவில் கட்டியிருக்கிறான், சடங்குகளில் கலந்து கொண்டிருக்கிறான், பல வகையிலும் உயர்ந்திருந்திருக்கிற வேளையிலும் தனக்கு எதிராக ஒரு அரசன் வந்துவிட்டானா என்று அவனுடைய மனம் பதபதக்கின்றது. அவன் கலங்குகின்றான். அவனுடைய கலக்கத்தை பார்த்து எருசலேம் முழுவதும் கலங்குகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் கலங்கினால் என்ன நடக்கும் என்று அந்த எருசலேம் மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அவனுக்கு எதிராக பிறந்த அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று அவன் தீர்மானிப்பான். யார் இறந்தாலும் அவன் நிச்சயமாக கவலைப்பட போவதில்லை. அதனால் எத்தனை பேர் சாகப் போகிறார்கள் என்பதையெல்லாம் யோசித்துத்தான் அந்த எருசலேம் முழுவதுமாக கலங்குகின்றது. இது முதல் வகையான மனிதன் ஏரோது. இரண்டாவது வகையான மனிதர்களை நாம் பார்க்கின்ற போது வெதுவெதுப்பானவர்கள். அவர்கள் மறைநூல் வல்லுநர்கள், பிற குருக்கள். அவர்கள் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். இயேசு மெசியா பிறப்பார் என்று அவர்கள் தெரிந்திருந்தும் அதை பற்றி தேடாமல், யாரென்று கண்டு கொள்ளாமல் வெதுவெதுப்பாக மெத்தத்தனமாக அவர்கள் இருக்கிறார்கள். நல்லவற்றை கண்டும் காணாமல் செல்லுகின்ற மனிதர்கள் நம்மிலும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார் தன்னுடைய சுயசரிதையில், இவ்வுலகில் அநீதிக்கு காரணம் மக்கள் நீதியான பாதையை ஏற்றுக்கொள்வதில்லை, நலம் தரும் நல்வாழ்வை தேடுவதில்லை. நம்மிலும் பலர் நல்லது செய்ய வாய்ப்பு கிடைத்தும் கண்டும் காணாமல் சென்று விடுகிறோம். ஆனால் இன்று பார்க்கிறோம், ஸ்டான் சுவாமி, மரியம் தெரேசா, இவங்கெல்லாம் அந்த ஏழை மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க, தங்களுடைய உயிரை பணயம் வச்சாங்க. எத்தனையோ பேர் நாட்டுக்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறாங்க. மதத்தின் சார்பில் நசுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது துடிப்புள்ளவர்கள், இயேசுவுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை உடையவர்கள். நாம் எப்படி இருக்கோம் என்பதை பற்றி நாம் ஒரு சிந்தனைக்கு கொண்டு வருவோம். அடுத்த வகையான மனிதர்கள் தான் இந்த கீழ்த்திசை ஞானிகள். இவர்கள் இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று அந்த உள்ளத்திலே உறுதி கொண்டவர்களாக 3 பேரும் சேர்ந்து அவர்கள் செல்லுகிறார்கள். இயேசுவை கண்டார்கள். அவருடைய தரிசனத்தை பெற்ற பிறகு அவர்களில் இருந்த மாற்றம் தான் மிக மிக முக்கியம். ஞானிகள் கனவில் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக திரும்பினார்கள். திரும்பவும் ஏரோதை சந்தித்திருந்தால் அவர்களுடைய நிலைமை வேறு வகையாக மாறியிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, ரீரூட்டிங், டோன்ட் கோ பேக் ஆன் த சேம் வே. இயேசுவை தரிசித்த பிறகு, இந்த 3 ராஜாக்களுடைய திருவிழாவை கொண்டாடிய பிறகு நமது வாழ்க்கை மாற வேண்டும், நமது பயணம் மாற வேண்டும். நாம் சென்று கொண்டிருந்த பழைய பாதையில் நாம் திரும்பி செல்லக்கூடாது. எங்கெல்லாம் நாம் தவறுகள் செய்தோமோ அதை சரி செய்ய வேண்டும். நம்முடைய மனதிலே குழப்பங்கள், குடும்பங்களிலே சந்தேக பார்வை, குடும்பங்களில் அமைதி இல்லை, துறவற இல்லங்களில் அமைதி இல்லாத ஒரு சூழலிலே நமக்குள் ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு அந்த சூழ்நிலையிலே விடுபட வேண்டும் தெரியவில்லை என்றால் நாம் கண்டிப்பாக பெரியவர்களிடம் நாம் ஆலோசனை கேட்கலாம். கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் கிட்ட நம்முடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லலாம். அதே பிரச்சனையோடே வாழ்ந்து குடும்பத்திலே அதிகமான கலவரங்களும் பிரிவுகளும் டைவர்ஸும் ஏற்படாத வகையில் நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும். பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஆனால் அதற்கான மாற்று யோசனைகள், மாற்றி யோசிக்கவும்
அதற்கான வழிமுறைகளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் ஒரு நிமிடம் இந்த 3 ராஜாக்களிடத்தில் இருந்த அந்த ஞானத்தை கேட்போம். ஆண்டவரே, நான் கடந்து வந்த பாதையிலே திரும்பி செல்ல விரும்பவில்லை. புதிய பாதை எனக்கு காட்டும் அப்பா. புதிய பாதையில் நான் உண்மையாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவர் நிச்சயமாக பாதைகளை திறந்து விடுவார். கடந்தவையாகவே இருக்கட்டும். புதிய வாழ்க்கை நம்மில் பிறக்கட்டும். மீட்பர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார். நமது வாழ்வை மாற்றி அமைப்பார். ஞானிகளைப் போல நாமும் மாற்று வழிகளிலே செல்வோம். அவரை சந்திப்போம். நமது குடும்பத்திலே அமைதியை காண்போம். இயேசு நம்மை ஆசிர்வதிப்பார். ஆமென்.